அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு, பிற உயிரினங்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளின் மூலமாகவும் நமக்கு பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில்தான் ஒரு உயிரினத்தை அணுக வேண்டும் என்பதையும் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதேபோன்று ஒரு உயிரினத்திடத்திலே நல்ல முறையில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் நடந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான உணவை கொடுக்க வேண்டும், அதற்கு நீர் புகட்ட வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான காரியம் என்று நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபீ குல்லி தி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன். அதாவது நீங்கள் உயிரினங்கள், பிற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு கூலி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதேபோன்று உயிரினங்களின் மீது அன்பு பாராட்டுவது, அதன் மீது இரக்கம் காட்டுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அழகான முறையிலே எப்படி பிற உயிரினங்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை இங்கே உணர்த்துகிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். அப்போது அதனோடு சேர்ந்து சஹாபாக்களும் சேர்ந்து செல்லுகிறார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தங்குகிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு குருவி கூட்டை அங்கே இருந்த சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதில் இருந்த சில குருவியினுடைய அந்த சிறு குஞ்சுகள் அவற்றை எடுக்கிறார்கள். எடுத்தவுடன் அந்த தாய்க்குருவி என்ன செய்கிறது என்று சொன்னால், சிறகடித்து கொண்டு பறந்து வருகிறது. இப்போ இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், மன் ஃபஜஅ ஹாதிஹி பிஃபர்ஹிஹா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த தாய்க்குருவிடமிருந்து அதனுடைய குஞ்சுகளை பிரித்தது யார், யார் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபகால ஃபருத்தூஹா இலா மௌதிஹா. அதாவது அந்த குஞ்சை எங்கே எடுத்தீங்களோ அந்த குருவி குஞ்சுகளை அந்த இடத்திலேயே நீங்கள் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அப்போ ஒரு பறவையாக இருந்தாலும் அதன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அதனுடைய தாயிடத்திலிருந்து அதனுடைய குஞ்சுகளை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு பாவமான காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். இது ஒரு ஆடாக இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், மற்ற விலங்குகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதேபோன்று நாம் உணவுக்காக ஆடுகளை அறுக்கிறோம் என்று சொன்னால், அல்லது மாடுகளை அறுக்கிறோம் என்று சொன்னால், கோழியை அறுக்கிறோம் என்று சொன்னால், அந்த உயிரினங்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை, செயல்பாடுகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷை. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செய்கிறான், கூலியை எழுதுகிறான். ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினு கித்லா. அதாவது சொல்லுறாங்க, அதாவது நீங்கள் உயிரினங்களை அறுப்பதாக இருந்தால் அந்த உயிரினங்களை அழகான முறையிலே நீங்கள் அறுத்து எடுங்கள். வஇதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு தபஹ். நீங்கள் அதனை அறுத்தீர்கள் என்று சொன்னால் நல்ல முறையிலே நீங்கள் அருங்கள். அதே போன்று தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வல் யுஹித் அஹதுக்கும் சஃப்ரதஹு ஃபல் யுர்ஹ் தபீஹதஹு. அதே போன்று நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிரமத்தை கொடுக்காதீர்கள். அதை முறையாக படுக்க வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, அருங்கள். அதே போன்று உங்களுடைய அறுக்கக்கூடிய கத்தியை நன்றாக
தீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிராணியை அறுக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை சொல்லுகிறார்கள். அதற்கு வலி ஏற்படாத விதத்தில், அதை என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தாத விதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அறுத்து பலியிட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகள், நீங்கள் ஆடுகள் வளர்க்கலாம், கோழிகள் வளர்க்கலாம், பூனை வளர்க்கலாம். இப்படி எந்த பிராணிகளை நீங்கள் வளர்க்கிறீர்களோ அந்த பிராணிகளை பட்டினியில் போடுவதோ, அதற்கு உணவு கொடுக்காமல் இருப்பதோ, அதற்குண்டான பானத்தை நீர் புகட்டாமல் இருப்பதோ, அதனை துன்புறுத்துவதோ, அதே போன்று அதனை அடித்து விரட்டுவதோ, இது போன்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. அதற்குண்டான உணவை முறையாக வழங்க வேண்டும், நல்ல முறையிலே அதனை பார்த்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஹலத்தில் இம்ரஅத்துன் நார் ஃபி ஹர்ரத்தின் ரபதத்ஹா ஃபலம் துத்இம்ஹா வலம் ததுஹா தஅக்குலு மின் ஹஷாஸில் அர்த். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒரு பூனையின் விஷயத்தின் மூலமாக நரகத்தில் நுழைகிறாள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பூனையை அவர்கள் துன்புறுத்தினார்கள், அதனை கட்டி வைத்திருந்தார்கள், அதனை என்ன செய்யலை, அதற்குண்டான உணவை கொடுக்கவில்லை, அதனை சுதந்திரமாகவும் விடவில்லை. அது சுதந்திரமாக விட்டிருந்தால் அது பூமியில் என்ன செஞ்சிருக்கும், மேய்ஞ்சு அதனுடைய உணவை தேடி இருக்கும். இதன் காரணமாக ஒரு பெண் நரகத்தில் நுழைகிறாள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தின் போது ஒரு இடத்திலே சில எறும்புகள், அதாவது எறும்பு கூட்டத்தை தீயினால் என்ன செய்திருக்கிறாங்க, கருகி போட்டிருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் கேட்கிறார்கள், மன் ஹர்ரக ஹாதிஹி, இதனை நெருப்பால் பொசுக்கியது யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சில நபர்கள் சொல்லுகிறார்கள், குல்னா நஹ்னு, நாங்கள் தான் செய்தோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்திலே இருந்தவர்களே சொல்லுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், இன்னஹு லா யம்பகி அன் யுஅذிப பின்னார் இல்லா ரப்புன் நார். அதாவது நெருப்பை எவன் படைத்தானோ அந்த ரப்பை தவிர வேறு எவரும் நெருப்பினால் ஒரு உயிரை என்ன செய்யக்கூடாது, பொசுக்கக்கூடாது, தீங்கிழைக்கக்கூடாது, தண்டனை வழங்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். அப்போ இதில் இருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உயிரினத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு நெருப்பால் துன்புறுத்துவது, நெருப்பை வைத்து அதற்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவது, இது போன்ற செயல்பாடுகளை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய உயிரினங்கள், விஷ ஜந்துக்கள், இவைகளை எல்லாம் கொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது மக்காவினுடைய அந்த ஹரம் எல்லையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை கொல்லலாம், பிற இடங்களிலும் கொல்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை, அதாவது 5 பிராணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே முதலாவது சொல்லக்கூடிய நேரத்தில் அல் ஹய்யா, அதாவது பாம்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இரண்டாவது சொல்லும் பொழுது அல் குராபு அப்கா, அதாவது வெள்ளை கலந்த காகம், வெள்ளை, அதாவது கருப்பும் வெள்ளையும் கலந்த அந்த காகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். வல் ஃபஅரா, அதே போன்று எலியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். வல் கல்புல் அக்கூர், அதாவது வெறிநாய், வெறிநாய்களை கொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். வல் ஹுதையா, அதே போன்று கழுகுகளை கொல்வதற்கும் பருந்துகளை கொல்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்.
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற இடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேளை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். தேளையும் விஷ ஜந்துக்கள், அதுவும் கடித்தால் என்னதான் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதான். தேளையும் கொல்வதற்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். பிற ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய விலங்குகளை நாம் கொல்வதிலே எந்தவித பாவமும் கிடையாது. அவற்றை கொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு இடத்திலே கால்நடைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கால்நடைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாம் செய்ய வேண்டும். அதே போன்று உங்களுடைய கால்நடைகளிலே அடையாளம் விடுவதற்காக சூடு போடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு, ஒட்டகம் இது போன்றவைகளிலே அடையாளம் விடுவதற்காக சூடிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்போ இந்த விதத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூடிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போன்று கால்நடைகள், ஒட்டகங்கள் இருக்கக்கூடியவர்கள், மாடுகள் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு உரிய ஜக்காத்தை என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது கால்நடைகள் ஒரு ஆடாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய ஜக்காத்தினுடைய வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மாடாக இருந்தால் ஜக்காத் எந்த இடத்தில் கடமையாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டகங்களை எவ்வாறு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜக்காத்தை முறையாக வழங்குவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமையாக இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உணர்த்துகிறார்கள். அதே போன்று நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஒட்டகமாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம். இந்த வளர்க்கக்கூடிய பிராணிகள் நம்மை இபாதத்துகளை விட்டும் தடுக்கக்கூடியதாக அமையக்கூடாது. இப்போ செல்ல பிராணிகளை வைத்து என்ன செய்வாங்க, அதில் விளையாடுவது, அதை பராமரிப்பது, இதிலேயே என்ன செய்வாங்க, நேரத்தை கழித்து கொண்டிருப்பார்கள். இபாதத்துகளிலே முக்கியத்துவம் செலுத்த மாட்டார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிராணிகள், நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகள் உங்களை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது என்பதை எச்சரிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே குதிரைகளை வைத்து மக்கள் அதிகமாக என்ன செய்தாங்க, அதில் செலவிடுவதை, அதற்கு நேரம் கழிப்பதை, அதன் மீது அதிகமாக கவனிப்பு செய்வது, அதனோடு விளையாடுவது, இது போன்ற காரணங்களால் இபாதத்துகளிலே, வழிபாடுகளிலே கவனம் செலுத்தாமல் இருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அதாவது இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வங்கள், பிள்ளைகள் அல்லாஹுவின் நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இப்போ நம்முடைய பிராணிகள் எல்லாம் எதற்கு கீழ் வரும் என்று சொன்னால் நம்முடைய செல்வங்களாக வந்துவிடும். இப்போ இந்த செல்வங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த விஷயம் நம்மை அல்லாஹுவை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக அமைந்து விடக்கூடாது. அவ்வாறு முற்றிலுமாக நம்மை திசை திருப்பும் என்று சொன்னால் நம்மை அவைகள் நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையிலே உயிரினங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் உயிரினங்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.